ஆலய குருமாருக்கும் உங்களுடைய உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சில கருத்துக்களை இங்கே முன்மொழிகின்றோம். இன்றைய உற்சவமானது மிகவும் கோலாகலமாகவும் மங்களகரமாகவும் இனிதாக நிறைவேற்றிருக்கும் என்ற வேளையிலே எல்லாம் வல்ல பெருமானுடைய அருள் இன்றைய உற்சவ காலத்துக்கு நிச்சயமாக கிட்டும் என்கின்ற வேண்டுதலோடு சில குறிப்புகளை வழங்குகின்றேன். இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியானது எங்கள் கிராம மக்களினுடைய மற்றும் கடல் கடந்து வாழுகின்ற எங்களுடைய உறவுகளின் உடல் மற்றும் நிதி வலுவோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்றது. இந்த நிதி வலு என்பது எங்களுடைய கட்டுமான பணிகளுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. நிதி மட்டும் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பிவிட முடியாது என்கின்றதை இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அறிவீர்கள். எங்களுடைய உடல் உழைப்பு நிச்சயமாக ஒவ்வொருவருடைய உடல் உழைப்பும் இங்கே தேவைப்படுகின்றது. அந்த வகையிலே கடந்த கால வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்க்க முடியும். இங்கே எங்களுடைய ஆலயத்தின் ஒவ்வொரு வளர்ச்சியில் கட்டுமானமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மக்களின் பங்கு அங்கே பரிபூர்ணமாக இருக்கின்றது. கடந்து வாழுகின்ற உறவுகளின் ஒத்தாசையும் அனுசரணையும் நிதி பங்களிப்புகளும் பெருமளவிலான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி புரிகின்றது. அந்த வகையிலே இந்த ஆலயம் ஒன்றிலே எல்லோரும் சமமானவர்கள். அதனை நாம் மீண்டும் நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூதுவாது யாவத்தினையும் இங்கே கலைந்து எதிர்காலத்திலும் கூட ஒரு ஒற்றுமையான நல்ல சமூக அமைப்பை இந்த ஆலயத்தின் களத்திலே இருந்து உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. இந்த 2012ஆம் ஆண்டிலே எங்களுடைய கட்டுமான வளர்ச்சி பணிகள் பற்றி நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டியது அவசியமாக இருந்தது. முதலாவதாக இங்கே நாங்கள் கடல் கடந்து வாழுகின்ற உறவுகளுக்காக ஒரு இணையதள முகவரியினை ஆரம்பித்து இன்றும் கூட தற்போதும் கூட அந்த முகவரியின் ஊடாக எங்களுடைய ஆலய நிகழ்வுகள்